Hey viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டேஸ்டியான டெலிஷியஸான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிஷ். Please subscribe to my channel Cook with Fami. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ 1 கிலோ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1 கப்புன்றது 100 கிராம் அளவு. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல் கூட சேர்க்கணும். காரத்துக்கு ஏற்றுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணி வைக்கலாம். இல்லை ஓவர் நைட் பண்ணாலும் ஓகே, நல்லா வரும் நம்ம சிக்கன். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டெப் 2 போகலாம். நான் இப்போது இங்கே 2 ரஃப்லியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 ஆனியன் ரஃப்லியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் பட்டர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கெச்சப், 1/2 கப் மல்லி இலை, 1/2 கப் ஆயில், 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் க்ரஷ்டு கசூரி மேத்தி ஆட். இப்போது பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இது 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நீங்கள் அர்ஜெண்ட்டாக செய்யணுன்னாலும் ஒரு 1/2 hour வரைக்கும் மேரினேட் பண்ணலாம். இப்போது இதில் ஆயில் தண்ணி எல்லாம் எதுவும் போடக்கூடாதுங்க. சிக்கன்லேருந்தும் தண்ணி விடும், அப்புறம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா தயிர், அதுலேருந்தும் தண்ணி விடும். பாருங்கள், தண்ணி விடுது நல்லா. இப்போது இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். லிட் போட்டுடலாம். இப்போது பேன் வச்சுக்கலாம். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் விடுறேன். பட்டர் நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரஃப்லியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரஃப்லியாக தான் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். இது ரொம்ப இது ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம சிக்கன் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும். மசாலாலாம் நல்லா அதுலேயே நம்ம குக் ஆகணும். திருப்பி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் லிட் போட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயம் பிங்கிஷ் ஆகிட்டுருக்கு. ப்ரௌன் எல்லாம் ஆகக்கூடாது, பிங்க் ஆகிடுச்சு. இப்போது நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கலாம். பாருங்கள், அதோட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயம், தக்காளி இதோட வேகணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் அழுத்துனா வேகின மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். வதங்கி இருந்தால் நல்ல டேஸ்ட் வரும். இப்போது நம்ம 10லேருந்து 12 கேஷ்யூ முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். நீங்கள் முழுசாக போட்டாலும் சரி, உடைஞ்ச பருப்பு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம கவனமாக பாருங்கள், சிக்கன்லேயும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், நம்ம இதுலேயும் சேர்க்குறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயும் சேர்ப்போம். அதுக்காக காரத்துக்கு ஏற்றின மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும், அதுக்காக. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு நல்லாவே. இதில் கொஞ்சம் கிரில் மார்க்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். நல்லா திருப்பி விடுங்க. இதில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கிரில் மார்க்ஸ் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். சிம்மில் வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சிக்கன் கருகிடும். அதுக்காக தண்ணி நல்லா இருக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமும், அப்புறம் தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம லிடு போடாமல் தான் இது செய்யணும். இப்போது இதை ஆயிடுச்சு நம்ம வெங்காயமெல்லாம். இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதை பாருங்கள் ஆயிடுச்சு. இது ஆறணும். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும். நொரெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கனில் கிரில் மார்க்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக எல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்குது. உள்ள வரைக்கும் நல்லா மசாலா போயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா செஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பேன் எடுத்திருக்கேன். அதில் மறுபடியும் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர் விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதை போட்டுக்கலாம். பாருங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்சியில் இருக்க தண்ணியும் நம்ம மசாலா எல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி யூஸ் பண்ணணும். தண்ணி அதிகமாக இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போது நல்லா இது ஆகட்டும். பட்டரெல்லாம் நல்லா மேலே வரணும். மேலே தெரிகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். பாருங்கள் நல்லா வரட்டும். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தாங்க. இது எதுவும் கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். நம்ம பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை இந்த இதோட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போது கருகிடாமல் பார்த்துக்குங்க. பாருங்கள் நம்ம பட்டர் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இதோட மறுபடியும் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது மல்லி இலை தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. லோலேயே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இருக்கிற பட்டர், மீதி இருக்கிற பட்டரை நம்ம வந்து அதிலே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்திருக்கு. இந்த பாருங்கள் சைட்லலாம் நல்லா பட்டர் வந்து விட்டுருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இதான பிறகு ரா ஸ்மெல் போயிட்டோம். இப்போ வந்து இது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன் நான் இப்போது இதில். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமு சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் பால் அடையில் இருந்தால் அந்த இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம், சேகரித்து வச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்டர் வந்துருக்கு பாருங்கள். நம்ம பார்த்தாவே மவுத் வாட்டரிங்காக வாயிலேருந்து தண்ணி ஊற வரைக்கும் வருது பாருங்கள். இது எல்லாருக்கும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாம் சாப்பிட்ற டிஷ்ஷு. நம்ம இது ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுன்னெலாம் இல்லை, வீட்லேயும் சமைச்சு சாப்பிட்லாம். இப்போது கடைசியாக தான் நம்ம வந்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அண்ட் கசூரி மேத்தி இதை வந்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தரும். பாருங்கள் மேலே அப்படியே ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தரும். இப்போ நம்ம கிரேவி ஆகிடுச்சு. பட்டர் சிக்கன் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க. இது சப்பாத்திக்கு, சிக்கன் ரொட்டிக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.